கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். யோபு 19வது அதிகாரம் 25வது வசனம். ஆமீன். கர்த்தர் இந்த நாளையில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, இங்கு யோபு என்று ஒரு மனுஷன் பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிறாரு. அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் அப்புறம் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவருமாய் இருக்கிறார். அவர் சொல்றாரு, இறுதி நாள்ல என் மீட்பர் இந்த மண்ணில் நிற்பாரு அப்படின்னு சொல்லி வருகையை குறிச்சு பழைய ஏற்பாட்டுல யோபு சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு மனுஷனாகிய யோபுக்கு தெரியுது வருகையை குறிச்சு ஒரு வெளிப்பாடு இருக்கு. ஆனா இன்று நமக்கோ கர்த்தர் வருகையை குறிச்சு ஒரு காரியம் கூட நம்ம ஒரு தெளிவில்லாம நிர்விசானமா நம்ம காரணப்படுறோம். கர்த்தர் கண்டிப்பா வரப்போறாரு. அவர் ராஜாவாய் இந்த பூமியை 1000 வருஷ அரசாட்சிக்காக வரப்போகிறார். அதை நம் கண்கள் காணப்போகுது. இங்க யோபு சொல்றாரு, பழைய ஏற்பாட்டு மனுஷனாகி யோபுக்கு அந்த வெளிப்பாடு இருக்கு. ஆனா இன்னைக்கு அநேகருக்கு அந்த வருகை குறிச்சான கவலையே இல்லை. அவங்க பாட்டுன்னு வாழ்ந்துட்டு கொண்டு இருக்காங்க. ஞானஸ்தானம் எடுத்தும் ரட்சிக்கப்பட்டும் நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று கர்த்தர் வருவார் என்ற பயம் இல்லாம அப்பொழுது செவுருக கூட பேசுமா, நமக்கு எதிராய் சாட்சிகள் சொல்லுமா. அப்படிப்பட்ட ஒரு காலம் கொண்டிருக்கு. நியாய தீர்ப்பு கொண்டிருக்கு. அது நமக்கு தெரியாம தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நம்ம இருதயங்களை அடைக்கப்பட்டு இந்த கிறிஸ்தவர்களாய் வாழ்றது முக்கியம் இல்லை. நம்ம என்னைக்கு ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கர்த்தர் வருகையில நம்ம எடுத்துக்கொள்றோமோ அதுதான் உண்மையாவே சம்பூர்ணப்படுறது. நம்ம இங்க வாழ்றது, ஞானஸ்தானம் இருக்கிறது, சர்ச்சுக்கு போறது, இதெல்லாம் முடிவு கிடையாது. நம்ம கர்த்தரோட வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும். அவரோட வருகையை நம்ம பார்க்கணும், நம்ம கண்ணால பார்க்கணும். இல்ல அதற்கு முன்னாடி நம்ம மறிச்சு போயிட்டாலும் அவரோட வருகையில அவரோட 1000 பரிசுத்தவான்களோட நம்மளும் வரணும். இப்படிப்பட்ட காரியத்துக்காக தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். அவர் வருகை கன்ஃபார்மா இருக்கு. வருகைக்கு ஆயத்தமாயிக்கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்டு யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.